குரு பெயர்ச்சி பலன்கள் துலாம் ராசி அன்பர்களுக்கு பராபவ வருடம் வைகாசி மாதம் 12ஆம் தேதி 26/5/2026 குரு பெயர்ச்சி. இதுவரை உங்களுடைய ராசிக்கு 9ஆம் இடமான மிதுனத்திலே குரு பகவான் சஞ்சாரம் செய்தது. தற்பொழுது 10ஆம் இடமான கடகத்தில் வந்து 12 ஆண்டுகளுக்கு ஒரு முறை உச்சம் பெறுகிறார். இந்த ஆண்டு பரவாயில்லை, நடந்த ஆண்டு. இதற்கு முன்னே மிகப்பெரிய கஷ்டங்கள் நஷ்டங்களெல்லாம் அனுபவிச்சாச்சு துலாம் ராசிக்காரர்கள். ஏன்னா அவங்களுக்கு அர்த்தாஷ்டம சனியும் கேது அமர்ந்த காரணத்தினால் அவங்களுக்கு பல தொல்லைகளை கொடுத்தது துலா ராசிக்காரர். ஏன் அவங்க நியாயம் நீதி நேர்மையாக இருக்கிற காரணத்தால் எவ்வளோ பேர் கடன்பட்டுட்டாங்க. ஏன்னா நல்லவங்க கொடுத்துருவாங்கன்ற மாதிரி கடன் பட்ட பிறகு எவ்வளோ கஷ்டத்தைப்பட்டாங்க. இந்த ஓராண்டு பரவாயில்லைன்ற ஒரு சூழ்நிலை. இந்த 10ஆம் இடமானது குரு அமர்கின்ற பொழுது பதவிக்கு மாற்றங்கள் ஏற்படும். சில பேருக்கு பதவியில் பிரச்சனைகள் வரும். ஜாக்கிரதையாக உங்களுடைய பதவிகளை வேலைகளை நீங்கள் கவனமாக இருக்க வேண்டும். ஏன்னு சொன்னால் ஈசனார் ஒரு 10 தலை ஓட்டில் இருந்துன்பதுன்ற ஒரு பழமொழி. ஈசனுக்கே 10 குரு உட்காரும் பொழுது அப்போ என்ன செஞ்சிட்டாரா, அவருக்கு பல பிரச்சனைகள் கொடுத்ததுன்னு சொல்லுவாங்க. நாம் கடன் பட நேரிடும். ஆகையினால் ஜாக்கிரதையாக இருப்பது நல்லது. உங்களுடைய ராசிக்கு 2ஆம் இடமான விருச்சிகத்தை 5ஆம் பார்வையில் பார்க்குறார். குடும்பம் நல்லா இருக்குங்க. குடும்பத்தை பார்க்குறார் இல்லையா, 2ஆம் இடத்தை பார்க்குறார். என்னதான் ஒரு இதாக இருந்தாலும் குடும்பம் நல்லபடியாக ஓஹோன்னு இருக்கும். அதன் பிறகு 7ஆம் இடமான மகரத்தின் 5ஆம் பார்வையாக 4ஆம் இடத்தை பார்க்கிறார். 4ஆம் இடம் சுகஸ்தானம், வண்டி வாகனம் போன்ற ஒரு இதில் வீடு கட்டுவீங்க, இடம் வாங்குவீங்க. ஆனால் கடன் வாங்கி வீடு கட்டாதீங்க, கடன் அடைக்க முடியாது. இந்த ஆண்டு அப்படிப்பட்ட சூழ்நிலையில் இருக்குது. அதே போன்று தன்னுடைய 9ஆம் பார்வையாக உங்கள் ராசிக்கு 6ஆம் இடம், ருண சத்ரு எதிரிகள் இப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில் இருக்கிறது 6ஆம் இடம். அவரே உச்சம் பெற்று தன்னுடைய உச்ச பார்வையில் 6ஆம் இடத்தை பார்க்கிறார். 9ஆம் பார்வையில் தன்னுடைய வீட்டையே பார்க்கிறார். அங்கு சனி பகவான் உட்கார்ந்திருக்கிறார். ஆகையினால் பார்வை நன்றாக இருக்கிறது. ஆனால் நீங்களும் ஜாக்கிரதையாக உங்களுடைய கடன் வாங்குவதையும் பேசுவதையும் மற்றவரிடம் பேசுவதையும் கொஞ்சம் பார்த்து பேசுங்க. கடன் வாங்கிறத நிறுத்துங்க. பிரச்சனைக்கு உள்ளாக்கிடாதீங்க. கொஞ்சம் ஜாக்கிரதையாக இருக்கக்கூடிய சூழ்நிலை இருந்தாலும் அந்த துலாம் ராசிக்குள்ளேயே 3 நட்சத்திரங்கள் இருக்குது. அதாவது சித்திரை செவ்வாய். சித்திரை நட்சத்திரத்துக்காங்க செவ்வாய் பகவானை போய் வணங்கி வாங்க. வைத்தீஸ்வரன் கோயில் போயிட்டு வந்துருங்க. அதாவது சுவாதி நட்சத்திரத்துக்காரங்க நரசிங்க பெருமாளையும் சக்கரத்தாழ்வாரையும் வணங்குவது நல்லது, வழிபாடு செய்வது நல்லது. விசாக நட்சத்திரம் குரு தான். நீங்கள் குரு பகவானை வியாழக்கிழமை வணங்குவது மிக சிறந்தது. இதை மட்டும் செஞ்சிட்டிங்கன்னா உங்களுக்கு வரக்கூடிய இந்த 10ஆம் இடத்தில் அமர்வது உங்களுக்கு பிரச்சனை இல்லாது இருக்கும். நல்லதே நடக்கும். வணக்கம்.